நான் உங்களுக்கு பார்க்குறேன். இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி சொல்கிறேன். அதை என்னங்கிறது எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. வரி யாருக்கு சொல்கிறோம்? கோடீஸ்வரன் சொல்கிறோம். வருவாய் அதிகமாக யாருக்கு வருதோ அவன் சொல்கிறோம். அளவுக்கு வரைய சொத்து வந்தால் சொத்துக்கு வரி காரணம் இந்த மாதிரி பணக்காரங்க. ஆனால் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி யார்கிட்ட வசூல் பண்ணுற மாதிரியா ஏழை மக்கள் வசூல் பண்ணுறாங்க. வேலை இல்லை, சும்மா தான் இருக்கேன். நேற்று ஒரு ஹோட்டலுக்கு நான் சாப்பிட போகிறேன். அப்போ அந்த சாப்பாடோட விலை எவ்வளோமா? 110 ரூபா. ஆனால் அது ஜிஎஸ்டி எவ்வளோமா போட்டான்? 5 ரூபா போட்டான். எனக்கு வருமானமே இல்லை. நான் பசிக்கு சோறு சாப்பிட போகிறேன். அது சோத்துக்கு 5 ரூபா வரி போடுறான். அப்போ நான் வரி கட்டுறேன். ஆக்சுவலாக வரி தான் கட்டணும். நம்ம வந்து ஒரு சாப்பாடு வந்து 110 ரூபா அந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம். அந்த ஹோட்டல் உரிமையாளர் தான் அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோம், 110 ரூபா சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு வந்து 110 ரூபா வருமானம் வருது. அப்போ வரி யார் கட்டணும்? அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து அரசாங்கத்தை வரி கட்டணும். ஆனால் மோடி அரசு ஜிஎஸ்டி பேர் என்னமா சொல்லுது? நான் சாப்பிட்றேன், நான் வந்து வேலையே இல்லாமல் எனக்கு கஷ்டப்பட்டு 110 ரூபா கடை வாங்கிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன். ஆனால் அந்த சாப்பாடுக்கு 5 ரூபா நான் வரி கட்டுறேன். இது எவ்வளோ பெரிய ஐயக்குத்தனம். இன்றைக்கி இந்தியாவில் வாழ்கிற அனைத்து ஏழை மக்களும் தான் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அது மிளகாத்தூளாக இருக்கட்டும், டீ தூளாக இருக்கட்டும், சட்டியாக இருக்கட்டும், நாப்கினாக இருக்கட்டும். நாப்கினுக்கு மட்டும் திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசி நாப்கினுக்கு கூட வரி இல்லை. பாக்கி அனைத்து பொருளுக்கும் ஜிஎஸ்டிங்கிற பேரில் நம்ம வரியாக செலுத்துகிறோம். அரசாங்கம் வாங்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி அரசாங்கம் நடக்குது. சரி, நம்ம கட்டுற வரியை வந்து அந்தந்த மாநில மக்கள் கட்டுற வரியை அந்த மாநிலத்துக்கு வந்து ஒன்றிய அரசு பிரித்து தரல. நம்மளோட வரியாக வாங்கி அவன் கொடுக்குறான். யாருக்கும் தள்ளுபடி பண்ணுறான்? அதானி, அம்பானி, நீரவ் மோடி, கிங் ஃபிஷர் ஓனர், இவனுக்கு 5000 கோடி 10,000 கோடி தள்ளுபடி பண்ணுறான். நான் இந்தியன் பேங்க்கில் வந்து ஒரு 50,000 நகை வச்சுருக்கேன். அது 11 மாதம் முடிஞ்சிருச்சான். அந்த அப்ரைசர்லேருந்து மேனேஜரு, டெப்டி மேனேஜர்லேருந்து ஃபோன் ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பண்ணுவேன். நான் திருட மாதிரி வந்து நகையை மீட்டு வைங்க, இல்லைனா அந்த நகையை ஏலம் விட்டு நாங்கள் கொடுத்து 50,000 வாங்கி எடுத்துக்குவோம். உங்களுக்கு கேட்கணும் அவசியம் சட்டப்படிங்க அவரோட இருக்கோம். நான் வாங்குறது 50,000 ரூபா என்னோடய தங்க நகை கொடுத்துருக்கேன். அதை ஏலம் விட்டு அந்த 50,000 ரெக்கவர் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை, இப்போ அம்பானி அதை பெரிய கோடீஸ்வரனுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லை, ஏன் அவங்கள்ட்ட அந்த மாதிரி சொத்தை ரெக்கவர் பண்ண முடியல? கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி கிளஞ்சி அதை தள்ளுபடி வரைக்குமே போகுது. 5000 கோடி 10,000 கோடி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுறாங்க. அந்த பணம் யாருக்கு பணம்? ஒரு என்னோட பணம். நான் வேலையை பார்க்கல, நான் 5 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறேன் சாப்பாட்டுக்கு. அந்த ஜிஎஸ்டிலேருந்து என்ன மாதிரி இந்த கோடிக்கணக்கான பேர் ஜிஎஸ்டி வரி கட்டுறான். அந்த பணத்தில் தான் அவன் தள்ளுபடி பண்ணுறான். மக்கள் நல்லா சிந்திக்கணும். வரி யார் செலுத்தணும்? ஒரு முதலாளி செலுத்தலாம், கோடீஸ்வரன் செலுத்தலாம், வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்க்குறவன் சேர்க்கலாம், அதிகப்படியான சொத்து வச்சவன் சொத்தின் மீது வரி கட்டணும். இவங்க என்ன கட்டணும்? ஏழை மக்கள்கிட்ட ஏன்டா வரியை கட்டுங்க? ஏழை மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி பேரில் வரியாக தான் வாங்குறீங்க. ஜிஎஸ்டி அடுப்பை கற்றுவோம்னா ஏழையிலேருந்து கொடுக்குறது வரியா? வருவாயே இல்லாதவனா நீங்கள் எந்த பொருள் வேணாலும் அதான் ஜிஎஸ்டி வரி கட்டணும். நல்லா சிந்திச்சு பாருங்கள். மக்கள் நல்லா சிந்திக்கணும். ஜிஎஸ்டிங்கிறது ஏழை மக்களுக்கு எதிரி. ஏழை மக்கள் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரே சொல் ஜிஎஸ்டி வரி. நன்றி.